கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 மனசுக்குள்ள சும்மா மயங்கி விடும் காய்தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. ஒன்னே ஒன்று பாராட்டணும், லியோ நம்ம தம்பி கிட்ட, ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப் மூமெண்டே பண்ண முடியாது. சாங்குக்கு முதல் நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல் ஆதி சிவன் நடிச்ச பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தம்பி லியோவுடைய அவருடைய மகன் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ரொம்ப 30-20 வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்ல அங்க. அது போல ரொம்ப நல்ல படம். இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்க இருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்க இருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு 1 மாசம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்க போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லயே ஒரு 2 MP எல்லாரும் மேடைக்கு எங்க கிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்ட் பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடல. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தாஸ் பாயிண்ட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சித்திரை மாசம் வந்தா மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாட்ஷா படத்துல ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதா, இது கோவில்ல பண்ணா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் 34 வருஷமா தான் ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமா நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம்.
எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கத்து கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இங்க இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும், அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும். அந்த அப்படி இருக்கு படம். அவ்வளவுதான். மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம், விடைபெறுகிறேன். அதை விட்டேன், முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டேன். அதெல்லாம் நான் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்கார மாறுறோம். அப்படி ஒரு முக்கியமான கவிஞர் ஸ்நேகன் அவர்கள், அவர் தான் எழுதியிருக்காரு எல்லா பாட்டையும். இதுல நோட் பண்ணியிருக்கேன், ஸ்நேகன் பார்க்கல. அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போ நம்ம விஜயகுமார் முரளி எல்லாம் இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார். அவ்வளவு அழகா உணர்ச்சி கரமா இருக்கும் அந்த வார்த்தைகள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் சார் ஒரு லைன் தான் பாடினீங்க. டிசம்பர் 12 படம் ரிலீஸ். விஜய் சுகுமார் அவருடைய ரசிகரா, சூப்பர் ஸ்டாருக்கு. நீ மட்டும் இல்லப்பா, நான் கூட ரசிகர் தான். இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க. அவர் பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம். எங்கள் அண்ணன் திருமானன் ஆனா ரொம்ப நன்றிண்ணா, நம்ம ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் பாக்கியா சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க வந்தது. எங்கள் சித்தப்பா சபேஷ் முரளி அவருக்கும் நன்றி. எனக்கு குத்து இசையமைப்பாளருக்காக பேர் வாங்கி கொடுத்த எங்க வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்க ஆரம்பிச்சது இன்னும் எனக்கு சென்டிமெண்டா நல்லா போயிட்டு இருக்கு சார், ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார், யுவி கணேஷ் பாபு சார் ரொம்ப நன்றி. ஆசான் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பக்கத்துல மேல அவர் குப்புசாமி அண்ணனுக்கும் நன்றி. மாஸ்டர் உங்களுக்கு நன்றி. எட்டு சார் நன்றி நன்றி. லியோனி சார் ரொம்ப நன்றி சார். அந்த இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த ஹீரோயின் மேம் காயத்ரி மேம், ஐ வாண்ட் ஸோ இல்லை எல்லாரும் மேம் மேம். ஸோ காயத்ரிக்கு ரொம்ப நன்றி. அந்த கோ ப்ரொடியூசர் மேம்க்கும் ரொம்ப நன்றி. பாரிஸ்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ணன் ஸோ முக்கியமாக நான் வந்தது டைரக்டர் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு அரங்கமான் நனைந்த நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமாத வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு. ஸோ இந்த அரங்கமே அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. அந்த மாநிமுக பறை பெரிய அளவில் வெற்றி பண்ணணும். பறை இசை பத்தி நான் ஒன்று மட்டும் சொல்றேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுல இருந்து. ரொம்ப நாளா வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும். கிட்டார் இருக்கும், பியானோ இருக்கும், சாக்ஸபோன், ட்ரம்பட் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது. அதுல வந்து கடம் பானா இருக்குல்ல, கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, சித்தார் வந்தது, வீணை வந்தது, தபலா வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தவில் வந்தது, உரிமை மேளம் வந்தது. நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம்
எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை தான் கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக்காவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படிச்சவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமா நினைச்சு வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிஆர்ஓ சத்யேஷ் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வன்னியரசனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சின்ன ரெக்வஸ்ட் சார், தேவா சார் ஒரு மியூசிக்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 லைன் எங்களுக்காக நீங்க பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் மனசுல கவலையா இருந்தாலும் அவரோட குரல் கேட்டா அந்த அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே எல்லாம் வைப்ரேஷன்ல இருப்பாங்க, எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலையில இருப்பாங்க. அதுல இப்ப ஜானி மாஸ்டர் சொன்னாரு, அது சலோமியா சாங். என்ன மாஸ்டர் பாடலாமா? வீரானோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி சமூகமோ கெளுத்தி மீன் மனமோ சென்னாங்குன்னி இது வீலாங்கிட கையில் சிக்காதிட அவர் ரக்கடச்சதானிட ஏன் தோழி அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டாதும் சான்ஸ் மீன் குழம்ப போல வணக்கம் பொண்ணு கட்டு மரத்த போல உன சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா எல்லாம் சேர்ந்து சலோமியா சலோமியா. நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 சோ மச் சார். கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜ் வைப் ஆயிடுச்சு. ஜானி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்ரீகாந்த். எல்லாருக்கும் வணக்கம். மழையெல்லாம் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறது. அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசிக் டைரக்டராக தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவா சாரை சொல்லுவார். இந்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சாரை சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து என்னன்னா, தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேவா சார். உதாரணமாக சொல்கிறேன், சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு. அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல, அதாவது வந்து அவருடைய சம்பளத்திலிருந்து எல்லாத்துலையும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிகார்டிங் அப்போ ஃபாரினில் ஒரு கான்செர்ட் வந்துடுச்சு. அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங்கில் வந்து சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரும் போவாங்க. அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார். இன்னொன்று சொல்ல போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும்
அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க, எனக்கு தம் படம், குத்து, அதெல்லாம் நான் கலக்குவேன்லையும் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகா பறையை பற்றி டைரக்டர் வந்து அழகா விளக்குனாரு. இதனுடைய ஸ்பாட் 2ல் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் சொல்லணும் என்னன்னா, லியோனி சாருடைய பேச்சை கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டெப்போ, அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்கும் சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலலாம் அவரு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலி தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ. இல்லை குறிப்பாக சொல்கிறாந்தா அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் கருதுகிறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது, அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல. இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை, நான் எப்போ லியோனி சார்ட்ட சொல்லிட்டேன், சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும் அது. அப்புறம் அந்த இன்னொரு கதனாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினி உங்களுக்கும், அவர் ஆரியன் அவர் பேர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார். நான் கேட்டேன், சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார், முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு. வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு. யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்கள். அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர், அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்த் மியூசிக் போட்டார், ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு. அது எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக வந்து தந்தையார். அந்த விதத்தில் தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னைக்கு லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக மேடையில் அமர்ந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குருநாதர், நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னார். என்ன விஷயங்கிறது அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். என்னன்னா மேடையில் உட்காந்துருக்கும் போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் பாக்யராஜ் சார் கேட்டேன், என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவசரத்தில் எதுலையாவது போட்டுற போறாரு அப்படின்னு. பாக்யராஜ் சார் சொன்னார், நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார்னாங்க. நான் தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு. அது என்ன சார் நிகழ்ச்சின்னா அது அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது என்னன்னு இப்பயும் அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன், இந்த பறை இசையத்தை வாசித்தவர்கள் சூப்பராக வாசிச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போன உடனே தனியாளாக வந்து ஆசான் கலகிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம், அந்த படத்துக்கு மாண்புமிகு
பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு பசி பட்டினி இது வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தயவுசெய்து நல்லா மனசில் வச்சுக்கோ, என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு. அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கேயோ தமிழ்நாட்டில் சுற்றி, அதுக்கப்புறம் ஆந்திராடிலாம் சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு, என்னென்ன இந்த சர்வர் வேலை பசி, நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம், உழுகிறதுக்குள்ளே போய் ஏதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து ஏதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம சினிமாவுக்கு அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படியே சர்வர் என்னை பார்த்தாரு, சர்வர் வேலைக்கு வந்திருக்கான்னு, போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போன, நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உனக்கு பணம் அனுப்பி சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. இல்லை சார், நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரேன்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், எப்படி திரும்பி போகிறது, ஒரே அவமானமாக இருக்குன்னு. இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, இல்லை தம்பி நீ போனாரு. அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு. அப்பா அவர் சொன்னார், அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. இந்த ரோவில் மட்டும் சொல்லு, அந்த ரோவில் நம்ம இந்த ரோவில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிள். அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு, 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி ஆளுக்கு வரமாட்டாங்க. எவனோ 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் ஒருத்தர் வருவான், அப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. இப்படி 4 சேருக்கு 4 டேபிளுக்கு வந்து 4 பேராக வந்து ஒரு 16 பேர் வந்து உட்காருவான். ஒருத்தன் வந்தோன்னையுமே வந்து அவன் இட்லிம்மா, இன்னொருத்தன் வந்து ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்தர் தோசை பூரி அப்படிம்மா, இன்னொருத்தர் எப்படிம்மா. இந்த 16 பேர்த்து 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்டான் பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏடா என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டேன், இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்டவனுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி. இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் பண்ணுறான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தான் எனக்கு மட்டும் நடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஊரில் இருந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சாரு, சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு லாஜிக்கோட சொன்னார். என்னன்னா, இங்கிருந்து சினிமாக்காக வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினி கூட போகலான்ட்டு தோணும். இந்த சர்வர் வேலை கிடைச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடைச்சிருது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடைச்சிருது, அவ்வளோதான். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தேடுறது, நீ அதுலேயே செட்டில் ஆயிடுவ, அதனால தானே உன்னை அதுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க இந்த பறவை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேச்சு. பறைன்னா என்ன இது அப்படிங்கிறத, ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான். நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேச்சு, அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார். இந்த படத்துக்கு வந்து இந்த பறையை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஏன்னா ஆதித்தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது, ஆதித்தமிழனுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது.
ஸோ அதுக்கு வந்து மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்புமிகுன்னு சொல்லி வச்சது வந்து ரொம்ப அழகா வந்து அவர் சொன்னார். அந்த டைட்டில் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். ஸோ அதனால இந்த படத்துல வந்து இந்த இதை வந்து ரொம்ப நான் மனசுட்டு எனக்கு பாராட்டணும்னு நினைச்சது, ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னன்னா, ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போறோம், இங்கிருந்து கை நிறைய நாளுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிருந்து ஃபாரின் போகிறோம். ஸோ போனோம்னா அங்கிருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் ஏதாவது நாளுக்காக சம்பாதிச்சா நமக்கு ஆண்டப்பட்டவங்க அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ் என்ன, அது என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினைச்சுக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சுரேஷராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி, அதுவும் கூட கமர்ஷியலா இல்லை, தமிழ் பண்பாட்டோட இதை நினைச்சு ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி அதை படமா எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தா இந்த அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமா பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதா இருந்தது. அதனால அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும். அதே மாதிரி லியோனிசா அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களா? இல்லை, நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன காரணம்னா, மனம் விட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போகுன்றீங்க. அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம், பாட்டுகள் இதெல்லாம் கேட்கறது அப்படின்னா சொன்னால் ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த பட்டிமன்றங்கள்ல அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க, புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன். இந்த படத்தினுடைய கதை வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னா, எதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன்னா, இந்த கதை வந்து டைலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லதான்டா குழந்தமான மறுபடியும் என் மனசு அது மேலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும். அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுவான், நான் இருக்கிற இடத்துல நீ வந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டீக்ரேட் பண்ணி. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க, இந்த ஜாதி இது எது பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல 65 வருஷத்துக்கு முன்னால கூட எனக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னும் எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. என்னன்னா, எங்க ஊர்ல வந்து ஒரு பொண்ணு, அது வந்து தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு இடத்துல லவ் ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் கேஸ்ட் வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு. இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சுன்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வான்னு உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா அம்மா, அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், தம்பி, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க. பிரித்து பாய்சன் பவுடர் இருக்கு. அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு, எங்களுக்கு கௌரவம் முக்கியம், நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட, இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது. ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பாரில் போட்டு குடிச்சிட்டு பெசாம சத்தம் இல்லாமல் போய் உள்ளே போய் படு. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் 3 பேரும் வந்து இதை பாரில் கலந்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் போயிடுறோம், நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், நீ குடிக்கிறியா, நாங்கள் 3 பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சூழல். அந்த பொண்ணு பார்க்குறா, 3 பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய் பாருங்க. அடுத்த நாள் வந்து வயிற்று வலி அதில் போயிடுச்சு அப்படின்னா 65 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இது அசிஸ்டன்ட் வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த பையன் கேட்டு இருந்தானே, பார்த்துட்டு இருந்தானே,
அதை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக கூட பண்ணலாம். என்னென்னா இந்த ஒரு நிறைய கொலை நடந்துருக்கு. இந்த கதைக்காக சொல்கிறேன் நான், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. நிறைய கொலை நடந்துருக்கு, யாரா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான். யார் அப்பா அம்மானா இந்த கருணை கொலை பண்ணாங்க இல்லையா, இது அந்த பையன் பார்த்தான் இல்லையா, நம்ம அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன். அடுத்த நாள் அவனுக்கு அக்காவை நினைச்சு அவன் கடைசியா கொடுத்த முத்தத்தை நினைச்சு பார்த்தா அவனால தாங்கிக்க முடியல. அந்த பவுடர் அப்படியே பார்த்தேன் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க அப்பா அம்மா சாப்பிட வந்து உட்காரும்போது அதுல போட்டு சத்தம்லாம் கலக்கி விட்டு வச்சான். இது அவன் கேரக்டர் அப்படி ஆகி போச்சு. இல்ல நான் டெவலப் பண்ணிட்டேன், தேவா உண்மையவே இப்படி பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்தேன். இல்ல இப்படின்னா இப்ப இந்த பையன் பெருசாகும் போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான். எவனெல்லாம் லவ்வுக்கு எதிர்பார்க்கானோ, எவனெல்லாம் அந்த கருணை கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கானோ, அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனா போட்டு வந்தான். இது கடைசியில தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் இந்த பிளாஷ்பேக் இல்ல அசிஸ்டன்ட் சொல்றேன். அசிஸ்டன்ட் கதைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி பாக்குறது சாதாரணம். அதே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனா இப்படி இருக்கும், அப்படி போனா என்னன்னா அதுதான் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லா வருது. ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை கொடை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் அடிப்படையாக வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னார், பாகிரேஷ் சார் அவரே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை விட இதெல்லாம் சொல்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொல் திருமாவளவன் அவர்கள் போராடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இது வேண்டாம், மனிதன் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவர் இதுக்கு பொருத்தமாக இருப்பான்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்கிறது வந்து என்னென்னா சினிமாவில் இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தேன். என்னன்னா ஒரு பெரிய டைரக்டரு மாதவன், பி மாதவன் சார், எத்தனை சிவாஜி சார் படங்கள்ல எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து நான் வந்து வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பாக்யராஜ் ஒரு 3 நாள் நடிச்சு கொடுத்தாரு, 5 நாள் நடிச்சு கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து நின்னாரு. ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர், எத்தனை சிவாஜி சார் படங்கள் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம். இல்லை சார் நான் நடிச்சு கொடுக்குறேன்னு. எவ்வளோ, நான் ஒன்றும் வேண்டாம், ஒரு 2 ஷர்ட்டு 2 இது மட்டும் கொடுங்க, ஆளுக்கு என் அசிஸ்டண்ட்டு எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும் அப்படி. இல்லை சார் அதான் பணம் இல்லை வேண்டாங்க, உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் நடிச்சு கொடுத்தேன். அப்புறம் படம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டேன். அதில் ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மாதவன் சார், அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட பாகிரேஷ் சார் வீட்டுக்கு வந்துருங்க காலையில், அவர் கையால் வந்து தொட்டு கொடுத்தா இதாக இருக்கும், செக்கு அவர் கையால் கொடுத்தது. அண்ணா எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன ஒரு இது மாதிரி ராசிக்காக உங்கள் வீட்டில் வச்சு உங்ககிட்ட வந்து கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஏதோ ரொம்ப ராசிக்காக கேட்குறாரு போலுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா கோயம்புத்தூர் ஏரியான்னு பண்ணி நாங்கள் கவர் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்ததை வாங்கி மாதவங்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம்னு போயிட்டான். அப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் டிசிஆர் எனக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா டிசிஆர் எனக்கு எதுக்கிட்ட வருது, நமக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையே, அவன் ரிலீஸ் பண்ண டிசிஆர் எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா. அப்புறம் 1 வாரம் 10 நாள் படம் போகலை. அதுக்கு அடுத்து நேரம் இந்த ஏரியா இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா அவன் கம்பெனியில் போய் என்ன சொல்லிட்டான்னா, இவர் சொல்லி தான் நான் வாங்கினேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் பஞ்சாயத்து என்னை கூப்பிட்டு, என்ன சார் நீங்கள் தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன், நீங்கள் தான் பணத்தை கொடுத்துடணும், அந்த 5 லட்ச ரூபா ஏரியா கொடுத்தேன். ஸோ நான் சொல்லி வாங்கலையா அப்படின்னு. நீங்கள் கிழக்க பார்த்து நின்னீங்களா, நீங்கள் உங்கள் கையால் வாங்கினீங்களா, வாங்கினேன், கொடுத்தீங்களா, கொடுத்தேன், கிழக்க பார்த்து நின்று உங்கள் கையால் வாங்கி கொடுத்துருக்கீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க என்ன. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, விட்டா அடுத்த படம் எல்லாத்தையும் ரெட் கார்டு போட்டு நிறுத்திடுவானுங்க. வேற வழியே இல்லை, பணத்தை கட்டிட்டு அவர் வந்து மாதம் சார் அழுகிறாரு, எனக்கு என்னன்னு எனக்கு ஃப்ரீயாக நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க, உங்களை போய் இப்படி 5 லட்ச ரூபா கட்ட வச்சானேன்னு சொல்லிட்டு ரொம்ப. ஆனால் அவரு ஒரு ஜென்டில்மேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல. கொஞ்ச நாள் கழிச்சு படமெல்லாம் ரிலீஸ் ஆகியதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது, ஒரு சென்ட் ஏதோ ஒரு கம்மியாக,
அதை வந்து அந்த அளவுக்கு பணம் ஆகாது. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் இப்படி போய் கஷ்டப்பட்டீங்க, அதனால் தயவுசெய்து இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த இடத்த வந்து நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணாது. அவ்வளோ கஷ்டத்துலேருந்து அந்த பீமாதம் வந்து எனக்கு கம்பல் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார். அதை அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு எய்மோடையே வந்து இந்த படத்தை வந்து அந்த கதை எழுதுனதும் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு எய்மோடு எழுதியிருக்காரு. அது சுகுமார் வந்து ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டீம் எல்லாமே வந்து அந்த எழில் இந்த டீமு இவங்க வேலு சார் அவங்க எல்லாமே முனுசாமி இவங்க எல்லாமே மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படம் வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த படம் தான் ஓடணும். இது ஓடினா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ வேலுவாசான் அவர்களுக்கும், கலைமாமணி முனுசாமி சார் அவர்களுக்கும், சபேஷ் முரளி சார் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களுக்கும், நாயகி காயத்ரி ரமா அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கதாநாயகனின் நண்பனாக வரும் ஆரியன் அவர்களுக்கும், கஜராஜ் சார், ரமா மேடம், நந்தகுமார், காதல் சுகுமார், குணா, தர்மராஜ், சேரன்ராஜ், செல்வகுமார், ஞானவேல், பொன்ராஜ், அசோக் ராஜா, டயகோ எட்வின், கிருஷ்ணா, பிரபு மாணிக்கம், செந்தில், எழில், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ வேலுவாசான் அவர்களுக்கும், கலைமாமணி முனுசாமி சார் அவர்களுக்கும், சபேஷ் முரளி சார் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களுக்கும், நாயகி காயத்ரி ரமா அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கதாநாயகனின் நண்பனாக வரும் ஆரியன் அவர்களுக்கும், கஜராஜ் சார், ரமா மேடம், நந்தகுமார், காதல் சுகுமார், குணா, தர்மராஜ், சேரன்ராஜ், செல்வகுமார், ஞானவேல், பொன்ராஜ், அசோக் ராஜா, டயகோ எட்வின், கிருஷ்ணா, பிரபு மாணிக்கம், செந்தில், எழில், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கீகாரம் அப்படின்னு அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இயக்குனர் சர்வன் அவர்களும் இந்த தருணத்துல மேடையில இணையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இயக்குனர் சர்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.